பல கோடி ரூபாய் மதிப்புள்ள வைரையா எங்க இருப்பான்? நானே நீதி நேர்மை நியாயம் உள்ளம் கருணன்னு வாழ்ந்து நிற்கிறேன் சார். காந்தி கையில கத்தி கொடுக்குறேன்றீங்க, புத்தர் கையில புல்லட் கொடுக்குறேன்றீங்க. பேய் மாதிரி வேலை பார்த்தாங்க. வாங்க மேல பேய் மாதிரி வேலை பார்த்தாங்க. Again, thank you Aditi and Manu, always amazing, wonderful production house. Thank you once again. அப்புறம் முக்கியமான ஒரு கேரக்டர் இருக்காரு என் தம்பி ரஞ்சித். நீலம்ல ஒர்க் பண்ண மாதிரிக்கு தான் நன்றி சொல்லணும். ஏன்னா ஃபேண்டாஸ்டிக் ஆக்டர் அவர். எத்தனை நாள் எங்கேயோ ஒரு ஓரத்தில் உட்காந்துருக்காரு. பியூட்டிஃபுல் ஆக்டர். அவ்வளோ அழகாக மோஸ்ட் பண்ணி எனக்குலாம் சில நேரங்கள் ஐயோ பிரமாதமாக பண்ணுறாரு, நம்ம மொக்கையாக பண்ணுற போல இருக்கு, நமக்கு ஏதாவது அதோட கொஞ்சம் பெட்டராக பண்ணுன்ற ஒரு போட்டி மனம் பண்ணி நிறைய நேரங்களில் அவர் வந்து அந்த அம்மா வர ஒன்றும் தெரியாது, அதுவே தெரியுமான்னு தெரியாது, பட் அப்படின்னு வச்சுக்கிறோம். ஆனால் விக்ரமுக்கு அது பிரச்சனை இல்லை. ஏன்னா விக்ரமுக்கு ஆக்டிங் தெரியுது, கையில் இன்னொரு தொழில் இருந்தது, கபடி இருந்தது, போச்சு பார்க்க. உண்மையிலே நான் வந்து ஃபஸ்ட்டு அந்த ஒரு வில்லேஜில் ஒரு இது நடந்தது கபடி, மறந்துட்டேன். நான் மாறிக்கிட்ட வந்து கேட்டேன், அந்த ஆட்டம் ஆடுறாங்க. சிம்பிளாக ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா எல்லா புகழும் என் இயக்குனருக்கு. இதை நான் வந்து எப்பவுமே சொல்வேன். ரஞ்சித்துக்கு தெரியும், எந்த ஒரு நடிகனும் தனியாக ஒன்றுமே பண்ண முடியாது. இயக்குனர் இல்லாமல் ஒன்றுமே முடியாது. இயக்குனர் தான். இயக்குனர் இல்லாமல், நான் ரொம்ப கர்வத்தோடு சொல்கிறேன், இயக்குனர் இல்லாமல் சினிமாவில் ஒரு நடிகனால் ஒரு அடி கூட எடுத்து வச்சுக்க முடியாது. அதான் உண்மை. இந்த ஃபேக்ட் நம்ம புரிஞ்சுக்கணும். நடிகன் வந்து அவன் உள் வாங்குறான், அவன் திருப்பி கொடுக்குறான், அதெல்லாம் ஓகே, அதுதான் அவன் வேலை, அவன் தொழில், அது செய்யணும், அது வேறு. ஆனால் அங்கே இயக்குனர் இல்லாமல் அணுவளவும் செய்யாது. அதுதான் உண்மை. நான் முதல்லையே இதை பேச்சு ஆரம்பிக்கும் போதே மாறிக்க நன்றியை சொல்லுவேன். நீங்கள் இல்லைன்னா இது நடந்திருக்காது, என்னால் நடிச்சிருக்க முடியாது. இன்னொன்று முக்கியமாக எனக்கு என்னென்னா, எப்போவுமே நீ யார் அப்படின்னு கேட்டால் நான் வந்து நடிகன், ட்ரெயின்டு நடிகன்னு சொல்வேன். அது என் கர்வம். ஆனால் எனக்கு ஒரு படமும் புது படம் தான். நம்ப மாட்டீங்க, நான் வந்து எந்த படத்துக்கு போனாலும் ஃபஸ்ட்டு 2 நாளுக்கு முன்னாடி, 4 அன்றைக்கி ஷூட்டிங் போகிறேன்னா இன்னிலேருந்து எனக்கு ஜுரம் வந்துடும், வயிறு சரியில்லாமல் போயிடும், நிறைய பிரச்சனை வரும். ஏன்னா எனக்கு 4 அன்றைக்கி ஷூட் இருக்குது, நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரியாது. இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்லாம் நான் வந்து ரொம்ப பிளாங்காக தான் இருப்பேன். படம் முழுக்க அப்படி தான் இருப்பேன் நிறைய நேரங்களில். பட் ஜென்ரலாக வந்து அந்த பயம் இருந்துகிட்டே இருக்கும். நம்ம என்ன பண்ண போகிறோம் அதை ஒரு மொமெண்ட்டும் அதை ஃபுல்ஃபில் பண்ணுறது இயக்குனர் இல்லாமல் இது சான்சஸே இல்லை இந்த படம். நன்றி அகெயின். அண்ட் லால் சார், அவரோட எனக்கு ஒரு ரெண்டு சீன் வந்தது. அவரோட வாய்ஸ் வந்து ரொம்ப எங்கேருந்தோ வரும் அது உள்ள. அவர் அதை பேசுகிற டைலாக்ஸ் எல்லாமே சரி, இந்த எமோஷன்ஸ் எல்லாமே அப்படியே மனசுக்குள்ளே எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம அப்படி தச்சுக்கிட்டே இருக்கோம். அந்த வாய்ஸ் அமேசிங் வாய்ஸ் சார், ஹேவ் ஃபேண்டாஸ்டிக் வாய்ஸ். அண்ட் அவரோட த கிரேட் தொம்மனும் மக்களும் வந்து நான் தமிழில் அவர் ரோல் நான் பண்ணியிருக்கேன். அண்ட் தேங்க்யூ சார், நைஸ் டு ஒர்க் வித் யூ. அண்ட் அமீர் சாரோட எனக்கும் அதே அவர் சொன்ன மாதிரி தான், அப்படியே அங்கே ஹாய் பாய் அப்படியே பேசிக்குவோம், அவ்வளோதான், ரோல் இல்லை. தேங்க்யூ சார். உங்களோட நீங்களும் நானும் ஒரு படத்தில் நடிச்சிருக்கோம். அப்புறம் அது மட்டும் இல்லாமல் மதன் இருக்காருன்னு நினைக்கிறேன், கிளம்பிட்டாருன்னு நினைக்கிறேன். மதன், அவர் கூட நிறைய சீன் எனக்கு இருந்தது. நான் ஆக்சுவலாக அகெயின் மாறிக்கு தான் நன்றி சொல்லணும். ஏன்னா ஃபேண்டாஸ்டிக் ஆக்டருங்க அவர். எத்தனை நாள் எங்கேயோ ஒரு ஓரத்தில் உட்காந்துருக்காரு. பியூட்டிஃபுல் ஆக்டர். அவ்வளோ அழகாக மோஸ்ட் பண்ணி எனக்குலாம் சில நேரங்கள் ஐயோ இவ்வளோ பிரமாதமாக பண்ணுறாரு, நம்ம மொக்கையாக பண்ணுற போல இருக்கு, நமக்கு ஏதாவது அதோட கொஞ்சம் பெட்டராக பண்ணுன்ற ஒரு போட்டி மனம் பண்ணி நிறைய நேரங்களில் அவர் வந்து அந்த மொமெண்ட்டில் கொடுத்தாரு. தேங்க்யூ வண்டர்ஃபுல். அண்ட் நிறைய லீசி இருக்காங்க, ரேகா, நிறைய பேர், அவங்களோடலாம் எனக்கு சீன்ஸ் இல்லை, பட் ஸ்டில் நன்றி. ரஜிஷா, உண்மையிலே நம்ம அப்பன் தான், என்னோட டவுட்டு. தட்ஸ் வாட் ஐ ஃபீல் வென் எவர் நம்ம ஸ்பாட்டில் இருந்த டைம்லலாம் அப்படி தான் நான் ஃபீல் பண்ணேன்.
நைஸ் டு ஒர்க் வித் யூ. யூஆர் அமேசிங் ஆக்ட்ரஸ் அண்ட் நிறைய போகணும் ஃப்யூச்சரில் டெஃபினட்டாக. அண்ட் அடுத்த ஸ்டாரினி அனுபமா, அவங்களோட ஒரு சீன் எனக்கு இருந்தது. ரொம்ப சீன்ஸ் இல்லை, கொஞ்சம் தான். அவங்களுக்கு கல்யாணம் ஆக போகிற மாதிரி ஒரு சீன், அதை சொல்லக்கூடாது. அந்த இடத்துல வந்து ஒரு எமோஷ்னல் மூமெண்ட் வந்து ஒன்று பண்ணாங்க. ரொம்ப பிரமிப்பாக இருந்தது. நான் அங்கேயே கூப்பிட்டு சொன்ன மாதிரியே பல கலக்கிற அந்த பொண்ணு. எனக்கு அடுத்த சீன் எனக்கு டைலாக் வரணும், நல்லா வரவே இல்லை வாயிலிருந்து அப்படின்னு. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது, அமேசிங். நான் அன்றைக்கும் சொன்னேன் உங்ககிட்ட. கிரேட், தேங்க்யூ. அண்ட் ஸ்டார், இப்போ அவர் சொன்னார் இல்லையா, இந்த ரேஞ்சில் நான் கொஞ்சம் இந்த ரேஞ்சில் இருந்து பார்த்துருக்கேன். பெஸ்ட் பார்ட் என்னென்னா, படம் ஆரம்பித்த 3வது நாள் நைட் ஷூட் நினைக்கிறேன். அன்றைக்கி விக்ரம் ஃபோன் பண்ணார். எப்படிடா போகுது? கோயிங் குட். எப்படி இருக்கான்? என்ன மாதிரி ஒருத்தன் சுற்றுவானாங்க, கிட்டத்தட்ட இருக்கான், லுக்கெலாம் வாக்கெலாம் அப்படியே இருக்குது அப்படின்னு இப்படி பேசிகிட்டே இருந்தோம். நான் ஒன்று சொன்னேன், சரி நமக்கெல்லாம் வந்து ப்ரொஃபஷன் ஆக்டிங் தான், ஆக்டிங் தவிர்த்து வேறு ஒன்றும் தெரியாது, அதுவே தெரியுமான்னு தெரியாது, பட் அப்படின்னு வச்சுக்கிறோம். ஆனால் விக்ரமுக்கு அந்த பிரச்சனை இல்லை. ஏன்னா விக்ரமுக்கு ஆக்டிங்கும் தெரியுது, கையில் இன்னொரு தொழில் இருக்குது, கபடியும் இருக்குது, போயிடுச்சு போகலாம், பிரச்சனை இல்லை. உண்மையிலே நான் வந்து ஃபஸ்ட்டு அந்த ஒரு வில்லேஜில் ஒரு இது நடந்தது, கபடி, மறந்துட்டேன். நான் மாறிக்கிட்ட வந்து கேட்டேன், ஏன் இந்த ஆட்டம் ஆடுறான் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக மாறி. உங்ககிட்டே நான் சொன்னேன், உங்ககிட்டயும் சொன்னேன், ஃபேண்டாஸ்டிக், அமேசிங். நீங்கள் ஸ்ட்ரைட்டாகவே நீங்கள் வந்து நேஷனல் கேம்ஸ் ஆடலாம். இந்த படம் நான் என்ன எழுதி வச்சுங்க, இந்த படம் பார்த்தோன்னே நிச்சயமாக நேஷனல் கேம்ஸ் உங்களுக்கு கூட்டால முடியாது. அவ்வளோ பியூட்டிஃபுல் பாடி லாங்குவேஜ் அண்ட் அந்த அதை புரிஞ்சுக்கிட்டு பண்ணுற விதம், அந்த லுக் எல்லாமே ஃபேண்டாஸ்டிக். அண்ட் அப்ளாஸ் அகெயின். தேங்க்யூ அதிதி அண்ட் மனிந்த், ஆல்வேஸ் அமேசிங், wonderful production house. Thank you once again. அப்புறம் முக்கியமான ஒரு கேரக்டர் இருக்கார், என் தம்பி ரஞ்சித். இந்த நீலமில் ஒர்க் பண்ணுறதுல ஒரு சுகம் இருக்குது, அது நம்ம ஃபேமிலி ப்ரொடக்ஷன் மாதிரி. அது இது எல்லாமே உறவு மாதிரி. தம்பி ரஞ்சித், என் தம்பி, இல்லை ப்ரொடக்ஷனில் ஒர்க் பண்ணுற அத்தனை பேருமே நம்மளுடைய அண்ணன் தம்பி, இந்த மாதிரி தான் அந்த டீம் இருக்கும். அது என்னுடைய ஒரு குடும்ப படமாக தான் நான் இதை பார்க்குறேன். அப்படி தான் அந்த டோட்டல் அட்மாஸ்பியர் அப்படி இருந்தது. நன்றி அகைன் ரஞ்சித். நான் இன்னொன்று முக்கியமாக அந்த ஃபைனலாக ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன். நாங்கள் ஒர்க் பண்ண எல்லாரை விட ஒரு பெரிய டீம் ஒன்று இருக்குது. அந்த டீம் இல்லைன்னா இந்த படம் வந்து சாத்தியம் இல்லை. நான் அவுட் ஆஃப் இது போகிறேன்னு நினைக்கிறேன். எல்லா அசிஸ்டன்ட் டைரக்டரையும் கொஞ்சம் மேடைக்கு ஏற்றினா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன், ப்ளீஸ். ஏன்னா அவங்க இல்லைன்னா இது சாத்தியமே இல்லை. பேய் மாதிரி வேலை பார்த்தாங்க, ஒவ்வொரு வாங்க மேலே பேய் மாதிரி வேலை பார்த்தாங்க. ஏன்னா இங்கே ஒரு பெரிய பேய் இருக்கு மாறின்னு, இது இங்கே ஓடும், அது அங்கே ஓடும், அப்படியே திருச்சிட்டு ஓடுவாங்க. அப்படி ஒரு எனர்ஜெட்டிக் டீம் அது. அது அவங்கள நம்ம இங்கே மேடையில் ஏற்றலைன்னா இந்த நிகழ்வு வந்து முட்டு போடாதுன்னு நான் நினைக்கிறேன். ப்ளீஸ் கம் எல்லாரும் வாங்க. Can we please have the assistant directors to join? உங்க எல்லாருக்கும் என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நீங்க இல்லைன்னா நாங்க பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லை. தேங்க்யூ. அண்ட் நீங்க ஏதோ ஒன்று கொடுப்பீங்க, நான் அதை இவங்க கிட்டே வாங்கிக்கிறேன். தேங்க்யூ.